குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அடுத்த 50 டேஸ்க்கு வந்து காலையில் ஈவினிங் வந்து 2 வீடியோ வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். அதில் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணணுமோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் புக்கில் தேடி படித்து நோட் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி படித்து நோட் பண்ணாலும் சரி, ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒதுக்கி அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான டாபிக்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவிலேயே நான் அதுக்கான முதல் டாப்பிக்கை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நோட்ஸ் உங்களோட ஓன் நோட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, அதை பற்றி ரிவைஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ அதை நோட்டட்னு கீழே போட்டாலும் சரி, அதை பற்றின கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணி போட்டாலும் ஓகே. ஓகேங்களா? மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே நோட்டடில் போட்டு அப்டேட் பண்ணிங்க கமெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தோற்றுவித்தது யார்? அது வந்து பிரம்ம சமாஜத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேரில் எந்த இயரில் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார், என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அது எப்போ வந்து பிரம்ம சமாஜமாக மாறுச்சு அப்படிங்கிறதும், ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல்களை பற்றியும், அவர் எழுதின யார் அதை தோற்றுவித்தார், அவர் என்னென்ன நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதும், எந்த வருடம் வேறு என்ன நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள்.